ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. உன்னத பாட்டிலே நம்முடைய ஆண்டவரை குறித்து இப்படி தான் சொல்லுகிறது. அவருடைய முகத்தை வர்ணித்து, அவருடைய முகம் எவ்வளோ அழகாக இருக்கிறது, அவருடைய கண்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அவரை குறித்து வர்ணித்து வேதம் அழகாக எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை அவர்தான், நம்முடைய நங்கூரம் அவர்தான். ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய நம்பிக்கை, நீர்தான் என்னுடைய நங்கூரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உலகத்தில் யார் வேணால் எதை வேணால் செய்ய முடியும். பீப்புள் கேன் டை இன் ஃப்ராக்ஷன்ஸ். ஒரு காதலன் காதலியை காதலிக்கிறான் என்று மேலே இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்வான். ஆனால் த ஹையஸ்ட் பெயின் தட் anyone can hold, God has tattooed us in his palm. அவருடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அதை அடிக்க முடியாது, மாற்ற முடியாது. மற்ற இடத்துல டேட்டு போட்டால் கூட அந்த பெயினை கேன் ஹேண்டில். பட் இந்த இடத்துல உள்ளங்கையில் உங்களையும் என்னையும் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா. அந்த தேவனை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினச்சித்தான் நான் பாடுறேன், அதை நினச்சித்தான் உசுறு வாழுறேன். இந்த பாடல் தெரிந்த எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உள்ளங்கூட தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உமக்கோட தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுறு வாழுறேன். நீங்க பாடுங்க. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுறு வாழுறேன். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதான் நாம் பாடு. நீங்க பாடுங்க. அதை நினைச்சுதான் உசுறு வாழுறேன், நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுறு வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே.
நாட்களையும் பார்க்கலையே, நாருமென்று எண்ணலையே. நாட்களையும் பார்க்கலையே, நாருமென்று எண்ணலையே. பேர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. பேர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சுதான் நான் பாடுறேன். நீங்க பாடுங்க. அதை நினைச்சுதான் உசுறு வாழுறேன். நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுறு வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் அவரை போல. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வயசும் ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வாக்கை நினைத்தவரே, தாயாக மாற்றினீரே. வாக்கை நினைப்பவரே, தகப்பனாக மாற்றினீரே. நினைச்சுதான் நான் பாடுறேன். நீங்க பாடுங்க. அதை நினைச்சுதான் உசுறு வாழுறேன். நினைச்சுதான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுறு வாழுறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய வேதத்தில் திருஷ்டாந்தங்களை எழுதி வைத்திருந்த ஒரே காரணம் ஏன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார், அவர் எப்படிப்பட்ட தேவன், ஆபிரகாமை எப்படி குடும்பத்திலிருந்து பிரித்தெடுத்தார், எப்படி அவனை வழிநடுகவே வந்தபோது ஆசீர்வதித்தார், அவன் பரதேசியாய் சுற்றிய நிலத்தை அவனுக்கு சுதந்திரமாய் தந்தார், தேசத்தை சுதந்திரமாய் தந்தார். வாக்குத்தத்தத்தை தந்தவர் 25 ஆண்டுகள் ஆனாலும் அவர் நிறைவேற்ற வல்லவர். சரீரம் செத்து போயிற்று, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று. ஆனாலும் வாக்கு பண்ணினவர் மாறிடார். அடைத்த தேவன் உண்மையுள்ளவர், மரண பரியந்தம் நடத்த வல்லுவார். நீங்க ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கும் போது உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை குழந்தை வாக்கியம் இல்லாமல் காத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரிடத்தில் கேளுங்கள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று உங்கள் வார்த்தை சொல்லுகிறதே ஆண்டவரே. கர்த்தர் என் பிள்ளைகளை ஆண்டவரே எங்கள் டைனிங் டேபிளில் வைங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ணும்ப்பா. நீங்கள் கேளுங்க. உன்னுடைய தேசத்தில் மலடு இருப்பதில்லை என்று சொன்னீரே, மிருகங்களிலே கூட மலடு இருப்பதில்லை என்று சொன்னீரே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த பாடல் வரிகளை பாடுகிறார்களோ, உம்மை ஆராதிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்வீராக. வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வாக்கை நினைத்தவரே, தகப்பனாக மாற்றினீரே. வாக்கை நினைப்பவரே, தாயாக. நீங்க சேர்ந்து அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். உங்க வாக்குத்தத்தத்தை நம்பி நினைச்சுதான் இப்போ நான் பாடுறேன். உங்க வார்த்தையை நம்பி, உங்க வசனத்தை நான் பாடுறேன். உங்க வசனத்தை என் மேல பேசுறேன். அதை நினைச்சுதான் நான் நீங்க பாடுங்க. உங்க வியாதியின் மேல அவருடைய வார்த்தையை பாடுங்க.
இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் வளர்ந்து விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்ற வசனம் நிறைவேறட்டும். சங்கீதம் 119:49 சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தின்படியே அடியேனை விடுவித்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்க. அவரை உண்மையாய் ஆராதிங்க. வாக்கு பண்ணினவர் மாறிடார். ஹல்லேலூயா. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் வாழுறேன். ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லி ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இன்னும் நம்புறேன், என் நம்பிக்கையே நீங்கதான். அநேக நேரத்தில் நாம் நினைப்போம், கர்த்தரை ஆராதிக்கும் போது என் தேவையை சொல்கிறதுக்கோ எப்படி ஆராதனை ஆகும். இப்போ நம்ம தேவையை சொல்லி ஆராதிக்கலை, என் தேவைக்கு நடுவில் நீர் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும், உங்களை நம்புகிறேன்னு தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம் பாருங்க. ஆண்டவரே, மனுஷனை நம்பலை, ஆண்டவரே என் குடும்பத்தை நம்பலை, ஆண்டவரே எனக்கு பணம் தருவேன்னு சொன்ன அவங்கள நம்பலை, ஆண்டவரே என்னுடைய சுய பலத்தை, நான் வேலையை, ஆண்டவரே எதையுமே நம்பலை, ஆண்டவரே உங்கள் வசனத்தை நம்புகிறேன், உங்கள் வார்த்தையை நம்புகிறேன், உங்களையே நம்புகிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், இன்னும் நம்புகிறேன், என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நிறுத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புறேன், என் நம்பிக்கையே நம்பிக்கையே நீங்கதான். எப்படி நம்ப போறோம்? ஆபிரகாம போல நான் நம்புவேன், ஈசாக்க போல நான் நம்புவேன். ஆபிரகாம் எப்படி கர்த்தரை விசுவாசித்தான், எப்படி நம்பினான்? தன்னுடைய சரீரம் செத்து போனதை உணர்ந்தும் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று அப்படியே விசுவாசித்தான். கர்த்தர் இதை நீதியாய் எண்ணினார், நீதியாய் எண்ணினார். நடந்தது என்ன? கர்த்தர் ஈசாக்கை மாத்திரம் தரவில்லை, ஈசாக்குக்கு பின்பு கர்த்தர் கேதுராலை அவன் திருமணம் செய்கிறான். கர்த்தர் 6 பிள்ளைகளை தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் கேதுராலை கொண்டு ஆபிரகாமுக்கு 6 பிள்ளைகளை ஈசாக்குக்கு பிறகு தருவார் என்றால் கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஈசாக்கை போல நான் நம்புவேன். ஆபிரகாமின் நம்பிக்கை ஒரு வகை என்றால் ஈசாக்கின் நம்பிக்கை, ஆண்டவரே பலி கொடுக்க போறீங்களே, ஆடு எங்கப்பா? இல்லை, கேள்வி கேட்காத நம்பிக்கை. பிள்ளையை சுற்றி விறகின் மேலே கிடத்தி கையை ஓங்கும் போதும் தகப்பனிடத்தில் கேள்வி கேட்காத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கும்போது கர்த்தரே ஆட்டுக்குட்டியானவரே அங்கு அடையாளமாக பலியாக வருகிறார். எப்படி உன்னதம் பரலோகம் பிதாவானவர் சொந்த குமாரனை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல அந்த இடத்துல ஒரு புதரிலே ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் காண்பிக்கிறார். அதை எடுத்து ஈசாக்குக்கு பதிலாக பலியிடுகிறார். ஃபார் யுவர் அண்ட் மை பெயின், ஆன் யுவர் பிளேஸ் அண்ட் மை பிளேஸ். நம்முடைய இடத்திலே ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் க்ரூசிஃபைட். அவரே நம்முடைய காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில சேர்ந்து பாடி, ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஈசாக்கை போல நான் நம்புவேன். நீங்க பாடுங்க. ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஈசாக்கை போல நான் நம்புவேன். ஒண்ணுமே இல்லைனாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் எனக்கு படிப்பு, எனக்கு பதவி, எனக்கு செல்வம் எது இருந்தாலும் நான் உங்களை தான் ஆண்டவரே நம்புறேன். எல்லாமே இருந்தாலும் நம்புறேன். ஆண்டவரை பார்த்து சொல்வோம், நான் நம்புறேன், இன்னும் நம்புறேன், என் நம்பிக்கையே நீங்க தான். நான் நம்புறேன்,
என் நம்பிக்கையே நீங்கதான். அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது, அழகான குரல் தூக்கி நிறுத்துது. நான் நம்புறேன் என் நம்பிக்கையே நீர் ஒருவர் தான் ஐயா. அன்னாள போல நான் நம்புறேன், ரூத்த போல நான் நம்புறேன். அன்னாளுக்கு இருந்த நம்பிக்கை என்ன? நம்பிக்கையே இல்லை. அவள் வந்து அழுகிறாள் தேவ சமூகத்தில். அங்கு வருகிற ஏலி அவள் வெறித்திருக்கிறாள் என்று நினைக்கிறாள். அவளே சக்களத்தியால் பாதிக்கப்பட்டு கணவரிடத்தில் நியாயம் கேட்கிறார். கணவன் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய முடியும், பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் தான் தர முடியும் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் போய் தேவ சமூகத்தில் அழுதா அங்கே இருக்கிற பொறுப்பாளர் ஆசாரியன் சொல்லுகிறார், நீ ஏன் இப்படி தேவ சமூகத்தில் குடிச்சிருக்கிறேன்? அவளுடைய வேதனையினுடைய உச்சத்தில் அழுது கொண்டிருக்கும் போது அவளை பார்த்து ஏன் குடிச்சிருக்கிறேன்னு கேட்டால் அவள் துக்கத்தின் மேல் துக்கம். ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவளுடைய அழுகையை பார்த்த கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். God has blessed her. மலடி என்று சொல்லப்பட்டவளுக்கு கர்த்தர் 6 பிள்ளைகளை, ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் 6 பிள்ளையை பார்த்துக்கிற கிருபையை தந்தார். அல்லேலூயா. ரூத்துக்கு வாழ்க்கையே முடிந்து விட்டது, அடுத்து எதிர்காலமே இல்லை. அவளும் மற்றொருவளை போல, இன்னொரு மருமகளை போல தேசத்தை விட்டு போயிடலாம், மாமியார்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் இந்த ரூத் சொல்லுகிறாள், நீங்க போற இடத்துக்கெல்லாம் நான் வருவேம்மா, நீங்க எதை செஞ்சாலும் நீங்க சொல்றத நான் அப்படியே கீழ்ப்படிவேம்மா, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய தேவன் என்று இந்த ரூத் சொன்னபோது, அல்லேலூயா, பிரஜாதியாய் இருக்கிற அவளை போவாஸ் தேர்ந்தெடுத்தது போலவே கர்த்தர் தூர இருந்த, புறஜாதியாய் இருந்த, தள்ளப்பட்ட நிலையில இருந்த, வாழ்க்கையை தொலைத்திருந்த நிலையில இருந்த நம்மை தேடி வந்தார். போவாஸ் அவர் நம்மை போர்வையால் மூடினார், நமக்கு மறுவாழ்வை தந்தார். He has given us a new life and a new beginning. ஒன்றுமில்லாது வயலிலே சிந்தப்பட்டிருக்கிறதை பொறுக்கி எடுத்து செல்ல நினைத்தவளுக்கு கர்த்தர் வாழ்க்கையை தந்தார். அவளுடைய மடி நிறைய கர்த்தர் படி அளந்தார். அது மாத்திரமல்ல, அவள் எல்லோருக்கும் பங்கிடும்படியான, எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் இந்த ரூத்துக்கு போவாசின் வழியாய் தந்தார். அந்த போவாஸ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் தான் அந்த ரூத்து. கர்த்தர் நமக்கு மறுவாழ்வையை தந்தாரே, நன்றி சொல்லி. ஆபிரகாம் அன்னாள போல நான் நம்புவேன், ரூத்தை போல நான் நம்புவேன். வீரர் என்னை தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். ஏன்னா நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்க தான். சொல்லுங்க, நான் நம்புவேன், இன்னும் என் நம்பிக்கையே நீங்க தான். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் நம்பிக்கை நீர் தான் ஆண்டவரே. என்னை இதுவரை நடத்தினவர் நீர் தான், இனிமேலும் நடத்த போகிறவர் நீர் தான். உங்களை மாத்திரம் நம்புற ஆண்டவரே, நீங்க என்ன கரை சேருங்கப்பா. என் மகனே, இன்னும் பயம் எதற்கு? ஏன் நம்பிக்கை இல்லை? ஒருவேளை நம்பிக்கை இழந்து அடுத்து என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்தை எப்படி கரை சேர்க்க போகிறேன் என்று தவித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே,
கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் எதற்கு? ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து படகுல இருந்தபோது சீஷர்கள் பயந்தார்கள். ஒருவேளை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றும் அவருடைய வசனத்தை வைத்து கொண்டும் நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டிருந்தால் நீங்கள் கரை சேர்வீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியோடு கொண்டு வருவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். உங்கள் கால்களை தள்ளாட ஒட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உங்கள் வலப்பக்கத்திலே உங்களுக்கு நிழலாயிருப்பார். சர்வ வல்லவருடைய நிழல் உங்கள் மேல் இருக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கும். கர்த்தருடைய சுகம், அவருடைய சட்டைகளின் நிழல் உங்கள் மேல் வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து உங்களை சாட்சியாய் நிறுத்தப் போகிறார். அவரை பிடித்து கொள்ளுங்கள், அந்த நம்பிக்கையிலே வாழுங்கள். அன்பின் பிதாவே, இந்த ஆராதனையை பார்த்து யாரெல்லாம் நான் உங்களை மட்டும் நம்புகிறேன், உங்கள் கிட்ட மட்டும்தான் இந்த வேதனையை, என் இருதயத்தின் ஆவலை, என் ஆண்டவரை வேண்டுதலை வச்சிருக்கிறேன், வேறு யார்கிட்டையும் சொல்லலைன்னு யாரெல்லாம் இந்த ஆராதனையில் உண்மையாக ஆராதித்தார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு ஆண்டவரே பதில் தருவீராக. ஜெபத்துக்கு பதில் வந்த தயவுக்காய் நன்றி. விடுதலை வந்த தயவுக்காய் நன்றி. சுகம் வந்த தயவுக்காய் நன்றி. குழந்தை பாக்கியம் வந்த தயவுக்காய் நன்றி. பண தேவைகள் சந்திக்கப்பட்ட தயவுக்காய் நன்றி. ஏன்னா நாங்கள் இவைகளை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறோம். இவைகளெல்லாம் பிள்ளைகள் உம்மை தேடினதன் நிமித்தமாய் கூட கொடுக்கப்படுவதாக ஆசீர்வதியும். உமக்கே மகிமை, உமக்கே புகழ், உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மை செய்யும்போது உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்காதீர்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணிலே தொடர்பு கொண்டு உங்கள் சாட்சிகளை தேவநாமத்துக்கு மகிமையாக சொல்லுங்கள். அதே போல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வெப்சைட்டை மேலும் பார்த்து உங்களுடைய ஊழியங்களை குறித்து தெரிந்து கொண்டு எங்களுக்காய் தொடர்ந்து செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you and may God be with you. Hallelujah.